Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டொரோஹெட்ரோவோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கறனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணோடனே போன எபிசோட கண்டினியூஷன் காட்டுறாங்க. கடைசியா நம்ம ஷின் வந்து என்ன பண்ணுவானா, டாக்டரோட கையை விட்டுட்டு அவரை வந்து கீழே தள்ளி விட்டு நெஞ்சு மேல காலை வச்சு உன்னை போட்டு தள்ள போறேன், முதல்ல எடுக்க வேண்டியது உன் மூளையே இல்ல ஹார்ட்டான்னு சொல்லிட்டே இருக்கவும் அப்படியே திடீர்னு பாக்குறாங்க. அப்பதான் ஷின்னுக்கே ஞாபகம் வருது, ஏய் டாக்டர் நீ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீ அப்பா தம்பி இன்னும் உயிரோட தான் சுத்திட்டு இருக்கேன்ற மாதிரி நம்ம டாக்டர் ஆச்சரியப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் ஏற்கனவே கனெக்ஷன் இருக்கு. பாஸ்ட் நம்ம டாக்டர் தான் இவனை குணப்படுத்தி விட்டுருப்பாரு, அதுவும் இல்லாம மேஜிக் அவன் தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாரு. நீ ஏன் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கவும், என் பையன் தான்ப்பா நிக்காய்டோவை சமன் பண்ணும்போது எங்களையும் சேர்த்து நான் மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அதான் விஷயமா, சரி சரின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கவன் குறுக்க இந்த பூச்சிட்ட வந்துட்டு அவனை போட்டு தள்ளுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஷின் என்ன சொல்றான்னா, அவர் என்னால போட்டு தள்ள முடியாது, ஏன்னா அவர் தான் உயிரை காப்பாத்தினவர், என்ன மன்னிச்சிரு, இவரையும் நீ மறந்த வேண்டியதுதான், இவரை வந்து என்னால கொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான் இவருக்கு மூஞ்சியே மாறி போயிடுது. அப்படியே உள்ள நம்ம நிகாய்டோவை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா, இந்த சோட்டா பையன் வந்து டீ குடிக்கிறதுக்காக இன்வைட் பண்ணிருக்கானா. சரின்னு உள்ள வரும்போது என்னன்னா, டோருக்கு மேல ஒரு வெயிட் வச்சு கரெக்டா இவன் திறக்கும்போது தலைமையிலேயே வந்து ரத்தம் வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு வந்து இவ்வளவு சுத்தம் பிடிக்கல, ஏன்னா இவன் தான் என்னோட பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தான். குறுக்குல இவ வந்துட்டா இல்லையா, அதனால இவளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த டீயை முதல்ல குடின்னு சொல்லிட்டு டீயை குடிக்கிறான். அவ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாய்சன் டீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றா. அவ அப்படி துப்பிடுறா. எதுக்காக நீங்க வந்து என்ன சும்மா சும்மா இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டா, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்து என்னோட பார்ட்னர் ரைட்டா, அதனால உனக்கு எப்பயுமே ஆபத்து சுத்தியே இருக்குமா, அதனால தான் உன்னை ட்ரைனிங் பண்றேன்ற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மை என்னன்னா, அவளுக்கு பிடிக்கல அவனை. சரி முதல்ல ஃபேமிலியை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுக்கிறான். இது வந்து என்னே டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அவனே நடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டோரி போல. படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு சின்ன குழந்தைய காட்டுறாங்க. இந்த குழந்தைய பார்த்தாலே தெரியுது அது யாருன்னு சொல்லிட்டு. என்னதான் அப்போ பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா வந்து அவனை விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்பா அங்க ஒரு திருட வரும்போது இந்த குழந்தைய மட்டும் கடத்திட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கான்னா, இந்த குழந்தைக்கு மேஜிக் இருக்கு, இவன் ஒரு மேஜிக்கல் சாசரர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுனால அவனை பணத்துக்கு வித்துறான். வித்தது ஒரு மோசமான கம்பெனி. அவங்க யாருன்னா யாரும் இல்ல, அந்த கண்ணில் கிராஸ் மார்க் வச்சிருக்க கேங் தான். இவங்களுக்கு வந்து இந்த கேங்ல இருக்க எல்லாருக்குமே மோஸ்டா மேஜிக் வந்து ரொம்பவும் கம்மியா இருக்கும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, மாதிரி நல்லா மேஜிக் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களை கடத்திட்டு வந்து அவங்கள ஒரு மிஷின்ல போட்டு அவங்களுக்குள்ள இருந்து பாலை கறக்குற மாதிரி இந்த மிஷின்ல இருந்து மேஜிக்கல் பவர்ஸை கறக்குறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு அடிமாடு மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இவனோட மேஜிக் பவரையும் வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 9 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி அவனால இதுக்கு மேல எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணியில தூக்கி போட்டுறாங்க. ஆனா அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. தண்ணியில தூக்கி போட்டு இவனை செத்த படம் நினைச்சிட்டு ஒரு டீமன் என்ன பண்ணுதுன்னா, அவன் நரகத்துல தூக்கி போடுது. ஆனா நரகத்துல போனப்ப இவன் வந்து சாகணுன்ற எண்ணம் இவனுக்குள்ள இல்லவே இல்லை. நரகத்துக்கு போன யாருமே உயிரோட திரும்ப வந்ததில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் போயிட்டு அங்க அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்த எல்லாம் மஷ்ரூமா மாத்திட்டு அதையே சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒரு 2 வருஷத்துக்கு. 2 வருஷம் கழிச்சு அந்த சொடருமா இருக்கான் பாத்தீங்களா, அந்த டீமனும் அவன் கூட இன்னொருத்தனும் வந்து அது உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது, இங்க ஒரு பெரிய சிவிலைசேஷனே உருவாக்கி வச்சிருக்காங்க. யார்டா இவன் நரகத்திலே வாழ்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவனை வந்து விசாரிக்கிறாங்க. இவனுக்கு வந்து பேரு ஊரு எதுவுமே கிடையாதுன்றதுனால என் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனை சாசரோட உலகத்துக்கு கொண்டு வராங்க. அங்க வந்த பிறகு என்ன பண்றானா, இவனை மொத்தமா மாத்தின கேங் இருக்கு பாத்தீங்களா, இவனோட பவர்ஸ் எல்லாம் உறிஞ்சாங்களே, அந்த கேங் அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரிக்கு போறான். ஃபேக்டரிக்கு போயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே உடைச்சி விட்டு அந்த இடத்தையே அழிச்சிடறான். ஒருத்தர் கூட விடாம போட்டு தள்ளிடுறான். அது மட்டும் இல்லாம அங்க இவனை மாதிரியே பிடிப்பட்டு இருந்த நிறைய ஆட்களை வந்து ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ண உடனே அவங்க எல்லாருமே இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. இவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுறாங்க, ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி. ஆனா இன்னும் கூட அந்த கிராஸ் மார்க் ஆளுங்க வந்து முடியல, ஏன்னா அவங்க கேங் ரொம்பவும் பெருசுட்டு இருந்தாலும் நிறைய இடத்துல பேஸ் வச்சிருக்காங்க. அதனால இவங்க ஃபேமிலி என்ன டிசைட் பண்றாங்கன்னா, எங்க இருந்தாலும் தேடி அவனுக்கு வந்து மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட ஃபேமிலி அந்த சிட்டிலே பெரிய இன்ஃப்ளூயன்ஸை வந்து பெறுது. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கானுங்க, ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் ஆயிடுறாங்க பெருசா. அப்படி இருக்கும்போது தான் ஒரு ஆச்சரியப்படுற ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னா, எவனோ ஒருத்தர் நம்ம ஆட்கள் இருந்து கொண்டுகிட்டு இருக்கான். அதுவும் மட்டும் இல்லாம என்ன பண்றா, கொண்டுட்டு அவங்களோட தலையை எடுத்துட்டு போயிடுறான், நம்மள கலாய்க்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. வந்த உடனே என்ன பண்றானா, நம்ம ஷின்னியும் நாயும் அவனை போட்டு தள்ளுறதுக்காக அனுப்புறாங்க. அவன் வந்து சும்மா வந்து எதனா சுத்திட்டு இருந்தா கூட பரவாயில்ல, இவங்க ஃபேமிலி மேலேயே கை வச்சுட்டா, ஃபேமிலி மேலே கை வச்சு எவனையும் உயிரோட விடக்கூடாதுன்றதுனால ஷின்னும் நாயும் வந்து என்ன பண்றாங்கன்னா அவனை போட்டு தள்ளணுன்ற ஒரு டிசிஷனோட தான் இருக்காங்க. இப்போ என்னோட ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி இவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். அந்த இடத்துக்கு நம்ம ஷின்னும் நாயும் வந்து போறாங்க அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக. ஏன்னா அவங்க கிளீன் சொல்லி அவங்களோட வேலையே அதுதான். ஆனா இந்த வாட்டி அவங்க போனும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அங்க தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால அவனும் அந்த இடத்த நோக்கி போறான். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, முதல்ல நம்ம ஷின்னும் நாயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உள்ள போன உடனே அவனை போட்டு தள்ள அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபைட்டும் கூட
கொடூரமா போய்கிட்டு இருக்கு. அவனும் சரியான ஸ்ட்ராங்கா போல இவங்களே பார்த்தீங்கன்னா பரட்டிக்கிட்டு இருக்கான். இவங்க தான் பெஸ்ட் காம்போ இல்லையா? ஷின்னு கட்டி போட்டுச்சுன்னா நாய் ஹீல் பண்ணி விடுவா. அதனால இவங்க வந்து அப்படி இப்படின்னு அடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட தலையை மட்டும் பிச்சு போட்டுறாங்க. ஆனா தலையை பிச்சு போட்ட பிறகு அந்த கொடூர பையன் சாகவே இல்லை. என்ன பண்றானா நம்ம ஷின்க்கும் நாய்க்கும் ஏகப்பட்ட டேமேஜ் ஏற்படுத்திடுறான். என்னதான் நாய்க்கு வந்து ஹீலிங் பவர் இருந்தாலும் அவளுக்கு வந்து அது கொஞ்சம் டைம் ஆகும் எடுக்குது. இவங்களாலே அந்த சண்டையில ஜெயிக்க முடியல. அந்த டைம்ல தான் என்னு உள்ள வந்து இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்த உடனே சரியான காண்டாயிடுறான். காண்ட்ல என்ன பண்றான்னா அவனோட மேஜிக் பவரை ஃபுல்லா யூஸ் பண்றான். அந்த மொத்த இடமே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஆகுது. இதுதான் அந்த சிட்டியவே உண்மையா அழிச்சான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதோட காரணம் என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. அந்த மஷ்ரூம்ஸோட சேர்ந்து அவனும் வந்து அழிஞ்சு போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கே பண்ணேன். அவன் அண்ணன் கூட சாகவே இல்லை. அந்த புகை மூட்டத்துல நான் நடந்து போகும்போது அங்க ஒரு தலை இல்லாத உடம்ப பார்த்தேன். அந்த உடம்ப பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இன்னும் கூட அவன் உயிரோட இருக்கான்னு சொல்லி அவனை என்னைக்கா இருந்தாலும் கொன்னே தீருவேன்ற மாதிரி ஒரு சபதத்தை எடுக்கிறான். இன்னும் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகலையா? இதை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க ஃபேமிலியோட ஹிஸ்டரி என்னன்ற மாதிரி சொல்லவோ இதை லைட்டா டிராமாட்டிக்கா எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அதுல இருக்க எல்லாமே உண்மைன்ற மாதிரி தான் பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா அந்த தலை இல்லாத மனுஷன் சொன்ன பாத்தியா அது உண்மையாவே அவன் எக்ஸிஸ்ட் ஆகிறான். அவனை கொல்லணுன்றது தான் என்னோட ஆசை. என்ன வந்து டைம் மேஜிக் வேணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டான் பாத்தியா? அது காரணம் என்னன்னா இதுதான் அந்த டைமுக்கு நான் திரும்பவும் போயிட்டு அவன் உண்மையாவே செத்தானா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும். அவனோட மேஜிக்கை வச்சு தான் அந்த இடத்துக்கு திரும்பவும் போயிட்டு அவன் உண்மையாவே செத்தானா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி சொல்றான். இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம கைமேல தான் காட்டுறாங்க. அவன் என்னோட மேன்ஷனுக்குள்ள தான் வந்துகிட்டு இருக்கான் மாறு விஷயத்தை போட்டுக்கிட்டு. நீ ஏன்டா கல்லையில ஒரு டப்ராவை கவுத்து இருக்குன்ற மாதிரி கேட்க வாயை மூட்டு வாங்க இதுதான் மாறு விஷயம்ன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க போனவனே உங்களுக்கு வந்து 8 ரிசல்ட்லாம் கொடுக்குறாங்க. இதுல 3 பேர் வரதா தானே சொல்லிச்சு. இது யார் நாளாத ஒரு ஆளுன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. ஓனர் வந்து சமாளிக்கலாம் ட்ரை பண்றாரு. அப்ப நம்மால் என்ன பண்றானா அந்த போர்வை வந்து தூக்கி போடுறான். தூக்கி போட்டா தலையில ஒரு டப்ராவை கவுத்துக்கிட்டு பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம கைமேல நின்றுட்டு இருக்கான். எனக்கு இவருக்கு நேற்று தான் கல்யாணம் ஆச்சு. நாங்க தான் நியூ மேரிட் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுறா. எடுத்து நம்ம நியூ மேரிட் கப்புள். ஆமா உன்னோட பேர் என்னமான்ற மாதிரி அவன் கேட்கும். என்னோட பேர் தான் பைமான் அப்படின்றா. எந்த பொம்பளைக்கடா பைமான்னு பேர் வச்சாங்கன்ற மாதிரி பார்க்கவும் சரின்னு ஓகேன்னு அவங்களை அலோ பண்ணிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த கேஸ்டலுக்குள்ள ஒரு பெரிய சிட்டியே இருக்குது. அவனுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை அமைச்சு வச்சிருக்காங்க. ஆட்கள் இங்க எதுக்கு வந்தாங்கன்னா அங்க வந்து அவன் பை ஷாப் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறானா. அதனால இவங்களை வந்து இன்னைக்கு கடை போட சொல்லியிருக்கான். உள்ள வந்து போடுங்க எல்லாரும் ட்ரை பண்ணட்டும் உங்களோட டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்காண்டி நம்ம கான்ட்ராக்ட் அடிச்சுன்னா சூப்பரா வந்து பிசினஸ் பண்ணலான்றான்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி குறுக்குல ஒரு சவுண்ட் வருது. யாரான்னு பார்த்தா ஒரு பொண்ணு வரா. இவளோட பேர் தான் ஷிமிசு. இவன் வந்து நம்ம ஓனர் இருக்காரு பார்த்தீங்களா டென்பா அவர்கிட்ட முன்னாடி வேலை செஞ்சவ. ஆனா இப்போ வந்து அந்த வேலையை விட்டு போயிட்டா. ஏன்னா வந்து நம்மளால ட்ரை பண்ணிருப்பா அவனை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் அவளை வந்து வேணாம் ஒதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அதனால ஓடி வந்துட்டு இருப்பா இந்த பக்கம். நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் வந்து இங்க பை ஷாப் போட்டிருக்கேன். உனக்கு முன்னாடில இருந்து நான் இங்க இருக்கேன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஓடிக்கிறா. கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம 2 பேரும் எங்க கடை போட்டு யார் அதிகமா சேல்ஸ் பண்றாங்களோ அது மட்டும் இல்லாம யார் டேஸ்டா விற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இங்க போறதுக்கான ரைட்ஸ் கொடுப்பாங்களா. கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னது என்னோட ரெசிபி திருடிட்டு வந்துட்டியான்றீ அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பா வராரு. திருட்டு எல்லாம் சொல்ல முடியாது. நான் சும்மா ரெஃபரன்ஸுக்கு தான் எடுத்தேன்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் உன்னால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைமன் பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதுதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவோம். என்னது உனக்கு கல்யாணம் ஆயிச்சான்றப்போ தான் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்மளால என்ன பண்றான்னா அந்த மேன்ஷனுக்குள்ள வந்துட்டா இல்லையா உள்ள போயிட்டு சுத்தி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இவருக்கு பர்மிஷன் கேட்க நொங்கு தலைமையில கொட்டி முதல்ல போயிட்டு வேலையை போற அனுப்பிச்சு விட்டுறாரு அவரு. அப்படியே இந்த நம்ம டாக்டர் மத்தவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாரையும் நாயோட மேஜிக்கை வச்சு குணப்படுத்தி விட்டுறாங்க. ஏன்னா வந்து அவன் ஹெல்ப் பண்ணா இல்லையா அதுக்கு வந்து கைமாறா திருப்பி செய்யறான். எனக்கு இந்த விஷயம் தெரியாது இவங்க காப்பாத்தி இந்த மாதிரி தனியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தெரிஞ்ச மிகப்பெரிய பிரச்சனை வரும். இருந்தாலும் இவன் மறைச்சு வச்சிருக்கான். அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் எங்க நீ என்ன பண்றன்ற மாதிரி கேட்க எப்பா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் உங்களால தான் என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவோம். நீயும் அந்த லிசார்ட் மேனுக்குள்ள இனிமே தொடர்பு வச்சுக்காத. நீ என் உயிரை காப்பாத்தன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப நான் அவனை காப்பாத்தி விட்டுருக்கேன். ஆனா செகண்ட் டைம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். இன்னொரு வாட்டி அவன் கூட தொடர்பு வச்சேன்னா அவனை போட்டு சொல்றவன்ற மாதிரி மறட்டும். எப்பா அவ்வளோ சீன்லாம் தேவையில்லப்பா. அவன் எங்க இருக்கான்னு முதல்ல எனக்கே தெரியாது. என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரிசர்ச்ல மட்டும்தான். அதனால தான் நான் வந்து எல்லாரு கூடயும் சுத்திட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்ல எப்பயுமே நீ மாற மாட்டலன்ற மாதிரி தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம கைமாட தான் காட்டுறாங்க. அவன் பாக்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது முக்கியமா பையன் என்ன பண்றான் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறான். அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது டே நீ அந்த பக்கம் கார்னர் பாடுறான்ற மாதிரி கேட்கவும் இந்த கார்னர்ல பார்த்தா நம்ம நிக்காடோட போட்டோ இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோகமா உட்காந்துடுறான். ஏன்னா நிக்காடோவை கடத்திட்டாங்க இங்க கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னதால தான் அவன் காப்பாத்துக்காக வந்திருப்பான். ஆனா அவன் பார்த்தா ஜாலியா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்கா. அப்படின்னா வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு போலன்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் அந்த பொண்ணு வந்து கலாய்ச்சிட்டு போற அந்த சிமிசு பொண்ணு கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஆளுக்கு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. இவ்வளவு நாளா அவ கூடவே இருந்தா அவளை காப்பாற்ற நீங்க வந்த கடைசியில் அவன் வந்து பிரச்சனையே இல்லை போலியே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அவர் சாசரர் இல்லையா அப்படின்னா இந்த உலகம் அவளுக்கானதான். ஒரு வேலை என் கூட இருக்கிறது பிடிக்காம இங்க வந்துட்டாலோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான் இவன். ஆனா எதுவுமே பண்ண முடியாது இவனால யோசிக்கிறதுனால மட்டும். இவன் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க என் வரான். என் கூட அவனோட ஆட்கள் அது கூட நம்ம நிக்காடவும் வரான். இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு டவர் மேல உட்காந்து அந்த ஆசு டீமன் வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க கிராஸ் ஆகி போகும்போது நம்ம ஆள் வந்து பாத்துறான் நிக்காடோ இருக்கிறது. பார்த்த உடனே நம்ம ஓனர் வந்து கேட்கறாரு டே அது நீ தேடின பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வாய மூடுங்க நீங்க பேச தேவையில்ல விடுங்க. அவ வந்து என்ன சொல்றது இங்க கடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காப்பாற்ற வந்தேன். ஆனா இப்ப அவளே சந்தோஷமா இருக்கும்போது நாம எதுவும் குறுக்கில் போக முடியாது. வாங்க நம்ம வேலையை பார்ப்போம்
போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பை ஷாப்புக்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா குக் பண்ணி வச்சுட்டு வாங்க வாங்க எங்க கடைக்கு வாங்க, டேஸ்டியான மீட் பன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வித்துக்கிட்டே இருக்க யாருமே அங்க வரா மாதிரி இல்ல. கூட்டம் வருது. ஆனா என்ன ஆகுதுன்னா மொத்த கூட்டமும் அந்த ஷிமிசுவோட பிளேஸுக்கு போகுது. என்னடான்னு பார்த்தா ஷாப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் பையோட ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லுக்கு ஈர்க்கப்பட்டு எல்லாருமே போறாங்க. அவங்க மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு ஜட்ஜஸா யார் யார் வந்திருப்பானா நம்ம ஷின்னு, நாய், அதுக்கப்புறம் ஃபூஜிட்டா மொத்த கேங்கும் வந்திருப்பாங்க. அந்த கேங்ல ஆம்பளை பசங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கடைக்கு போறாங்க. எனக்கு என்ன டவுட்னா இது மேஜிக் தான் நினைக்கிறேன். ஏன்னா பசங்க மட்டுமே ஈர்க்கப்படுறாங்க. நம்ம பொண்ணுங்கலாம் கடுப்பா வராங்க. எதுக்கடா இவனுங்கலாம் வழிஞ்சிட்டு அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த பையை கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பாக்குறாங்க. ஒரு டீசென்டான டேஸ்டா இருக்குன்ற மாதிரி நம்ம நாய் சொல்லிக்கிட்டே இருக்க பசங்களை என்ன பண்றேன்னா ஆஹா ரொம்ப ருசியா இருக்கே, அவ கடையில போய் நான் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இந்த ருசிக்கு நான் அடிமை ஆயிடுவேன்ட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு மட்டும் இல்ல, நம்ம என்ன ஜொல்லு விட்டுட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. ஏன்டா அவனுக்கு பைத்தியக்கார மாதிரி பண்றானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த கடை தான் போய்கிட்டு இருக்கானுங்க. இப்பதான் நம்ம ஓனர் வந்து உண்மையை சொல்றாரு. அவளுக்கு ஒரு மேஜிக் வந்து யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். அவளோட மேஜிக் என்ன தெரியுமா, ஆசுகா அப்படின்ற ஒரு டீமன் வந்து அவ சமன் பண்ணுவா. அப்படி சமன் பண்ண பிறகு அதுக்கு வந்து என்ன பண்ணும்னா ஆண்கள் ஈர்க்கிறது தான் அதோட மேஜிக். அதை யூஸ் பண்ணி என்ன பண்றா புகை மாதிரி விட்டு அவளோட ஆப்பிள் பைசா வாங்க வைக்கிறா. இதுதான் அவன் வந்து பண்ற விஷயம். ஆனா கூடிய சீக்கிரமே அந்த மேஜிக் பவர் அவளுக்கு போயிடும். அப்புறம் என்ன பண்றான்னு பார்க்கலான்ற மாதிரி தான் அவங்க வெயிட் பண்றாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றான்னா பைஸ் எல்லாம் காலியான பிறகு அப்படியே கேரவான் புள்ள போறா. அங்க போய் பார்த்தா ஒரு டீமன் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு இது பையை கொடுத்துட்டு இந்த அவன் வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லவும் அது வந்து பைஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வந்து ஸ்மோக்கையும் கொடுக்குது. அந்த ஸ்மோக் மூலியமா எல்லாரும் ஈர்க்கப்படுவாங்கன்னு இது பண்றதுனால நம்ம கடைக்கு வந்து யாருமே வரா மாதிரியே இல்லை. இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க நிக்காட வந்து தனியா நிக்கிறான். ஏன்னா என்ன எல்லா பசங்களும் வந்து அந்த பக்கம் போயிட்டு வாங்கிட்டு இருக்கானுங்க இல்லையா, இதான் உனக்கு நல்ல சான்ஸ் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் சொல்றாரு. இல்ல கடை இங்க வந்து இப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கவும் தம்பி நீ பாத்தியா யாருமே இங்க வரல, நான் இதை பாத்துறேன், நீ போ, உனக்கான சான்ஸ் தான் இது. உனக்கு முதல்ல நான் பார்ட் டைம் ஜாப்க்கான காசே தரலையன்ற மாதிரி அவர் சொல்லு. ஆமா நீங்க தரல, ஆனா நான் வேலையே செய்யலையே, சரி ஆனா ஒரு நாள் என்ன ஒரு நாள் கண்டிப்பா என் காசை கலெக்ட் பண்றதுக்காக நான் வருவேன், பாய் பாய் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து ஓடுறான். ஓடி போயிட்டு நம்ம நிக்கடுவேன் என்ன பண்றான் கையை பிடிச்சி தாரதாரன்னு வலிச்சிட்டு போயிட்டு இருக்கான். வா அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சது நம்மால் தான் சொல்லிட்டு, ஏன்னா அவன் கட்ட குரல் தான் கேட்டாலே தெரியுது. மாட்டினா நம்மளை நுங்க எடுத்துருவாங்கன்ற மாதிரி நம்ம ஓனர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு 2 பன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாயும் எபிசும் வந்திருக்காங்க. எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. பாருங்க என்ன மாதிரி டேஸ்ட்ன்றீங்க, அப்படியே ஜொல்லு உழுவுது, இன்னும் 2 தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வைன் வேற கொடுக்குறாரு நம்மால. அதோட காம்பினேஷன்லாம் அச்சு தூக்குது. அப்படியே பரதேசிங்க ஏன்டா இதை விட்டுட்டு அதை போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த கேரவன்ல ஷிமிசு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவன் மேஜிக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளால் யூஸ் பண்ண முடியல, மயக்கடிச்சு விழுந்துடுறா. அவள் தான் அந்த ஸ்மோக் எல்லாமே கலைஞ்சு போயிடுது. மேஜிக்ல இருந்து எல்லாருமே உடைக்கப்படுறாங்க. யாருக்குமே என்ன நினைச்சிட்டு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அங்க வந்து எல்லாருமே கலைஞ்சு போறாங்க. அந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்ட நம்ம ஃபுக்கியாமாவும் அங்க போயிருப்பான். நீ ஏன்டா போனன்ற மாதிரி நம்ம ஓனர் கத்துக்கிட்டே இருக்கு. ஓ எனக்கு ஒரு பை கிடைக்குமா அப்படின்னு ஒரு குரல் வந்து யாருன்னு பார்த்தா நம்ம என்ன சார் வாங்க சார் உங்களுக்காகவே ஸ்பெஷலா மஷ்ரூம்லாம் போட்டு செஞ்சிருக்கேன் அவர் எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்தவொடனே அதை சாப்பிட்டு பார்க்குறான். சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்டா இருக்கு, நீ வந்து அப்பாயிண்டட், இங்க நீ தான் இனிமேல் கடை போட போற, வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாட்டா காட்டு போறா. அதுக்கு எதுக்கிட்ட இதை போட்டி வச்ச டேரக்டா நீ வந்து டேஸ்ட் பட்டு போலாமேன்ற மாதிரி தான் இருக்கும். தோத்துட்டாலியா இந்த ஷிமிசு பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். ஏதாவது பண்ற போறாங்க நம்மளன்னு சொல்லிட்டு. ஏன்னா மேஜிக் யூஸ் பண்ணி இங்க வந்து கோளாறு பண்ணா தெரிஞ்சுன்னா எண்ணி அவளை போட்டு தள்ளுவா. அப்படி இந்த பக்கம் நம்ம கைமான தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், நிக்காடவை கூப்பிட்டு ஓடுறான். எங்கடா ஓடுறன்ற மாதிரி கேட்க, உன்னை இங்க இருந்து காப்பாத்தி நான் கூட்டிட்டு போக போறேன், நம்மளோட உலகத்துக்கு போலாம், ஹோலுக்கு போலான்னு சொல்றான். அவன் சொல்றான். அப்ப நிக்காடோ அவனோட கையை வந்து தட்டி விட்டு நான் வர்ற மாதிரி இல்ல, எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, நான் என் கூட தான் இருக்க போறேன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் முறை டாடா பை பாய்.